கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மயில் எங்கள் வீட்டில் பாத்ரூம் மேலே அடகாத்து கிடந்தது. அது எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு எதுவுமே தெரியாது. அதுக்கு இறையெல்லாம் வச்சு பார்த்தோம், தண்ணி வச்சு பார்த்தோம், எதுவுமே சாப்பிடலை. அப்படியே படுத்த படுக்கையாக கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் அது அடகாத்து இருந்துச்சு. கடைசி நேரத்தில் நாங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது அது குஞ்சு பொரித்து கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடடா பார்க்க முடியலையே, அது சரியாக கூட்டிகிட்டு போச்சா இல்லையா தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஒரு கவலையோடு இருந்தேன். அந்த நேரத்தில் 3 மாதம் கழித்து மறுபடியும் தன் குஞ்சுகளை, வளர்ந்த குஞ்சுகளை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நின்னதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷம். அதற்கு அரிசி அள்ளி போட்டு அது 2 குஞ்சுகளோட அந்த அரிசி திங்கிற அழகை பார்த்து உண்மையிலேயே ரொம்ப பூரிப்படைஞ்சிட்டோம். இது வந்து குஞ்சு பொரிச்சிட்டு போனது தான் நான் சொல்கிறேன். நான் பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வீடு தேடி வந்துருச்சு தியா. அதுக்கு இந்த காக்காய்க்கெல்லாம் அரிசி முருகா, எனக்கு எவ்வளோ சந்தோஷம். அதை நான் பார்த்தோன்னே நினச்சேன், அது குட்டியாக இருக்குது இத்தினூண்டா அப்படின்னு பார்த்தோன்னே நினச்சேன், ஆகா இங்கே குஞ்சு பொரிச்சவங்க தான் இன்னைக்கு வீடு தேடி வந்திருக்காங்க அப்படின்னு. இங்க பாருமா, முருகன் 3 முருகன் வந்திருக்காருமா. 3 முருகன் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு. அம்மாடி, திருச்செந்தூர் பழனி ஆண்டவன் திருத்தணி முருகன் 3 முருகன் வந்திருக்காரா. ஆமாடா, இந்த பார்க்குறியா, இந்த தெரியுது பாரு, தெரியுதா? அவங்கன்னு தெரியாது, கையை வச்சு மறைச்சிருக்கேன். இந்த இப்போ தெரியுதா? இந்த இப்போ தெரியுதா? எந்நேரம் வந்தான்னு தெரியலையே. இந்த காக்கா போயிட்டாங்க. அப்படியே நின்றுருக்காங்க ஓரமா, படுத்து கிடந்திருக்காங்க. ஓ அப்படியா? நான் எந்திரிக்கையில 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. இதை நீயும் பார்க்கல, அவங்க வீட்டில் ஆளை காணுமேன்னு படுத்துட்டாங்க. இப்படி போய் ஓரத்துல தூக்கி என் பிள்ளை குஞ்சு உரிச்சிட்டு போனவங்க நான் பார்க்கவே இல்லையே. இங்கேயே வந்து கிடந்து அடகாத்து குஞ்சு உரிச்சு கூட்டிகிட்டு போய் இப்போ 2 மாதம் கழித்து கரெக்டாக வீடு தேடி வந்து படுத்து கிடக்கு. பெரிய ஆச்சரியம்.